சொல்லுங்கப்பா. கரெக்டு. பூச்சவங்கள போய் ரவின்னு ஒருத்தவர்கிட்ட வேலை செஞ்சியா? என்னமோ போன் அடிச்சு சண்டைலாம் இழுத்துக்கிட்டு இருக்கியான், தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியான். ஏன் கராட்டு? ஆமாப்பா, ஒரு நாள் வேலை செஞ்சேன்பா. அதான் போன் அடிச்சு சம்பளத்தை பேங்கிங் பண்ண சொன்னப்பா. பூர்வானுங்கப்பா நம்பிக்கிட்டே. எப்ப கராட்டு வேலை செஞ்ச? 6 மாசம் முன்னுக்கு வேலை செஞ்சேன்பா. இங்க நாங்க போயிட்டு வந்தது செலவுதான்பா. என்ன கராட்டு, ஒரு நாள் வேலை செஞ்சிருக்க, வேலையை விட்டு நிக்கிறோன்னு சொல்லல. ஒரு 6 மாசம் முன்னுக்கு வேலை செஞ்ச காசை திடீர்னு போன் அடிச்சு இப்ப உடனே பேங்கிங் பண்ணுங்கன்னு கேட்டிருக்க. என்ன கராட்டு நீனு? அந்த மாதிரி எவனாவது காசு போடுவானுங்களா? அப்பயும் அவனுங்க காசு போடுறேன்னு சொல்லியிருக்கானுங்க. அவனுங்க என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா, உன் ஐசி அவனுங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருக்கானுங்க. நீ அங்க வேலை செஞ்சியா இல்லையான்ட்டு அவனுங்க செக் பண்ணிட்டு ஒன்னு அங்க வந்து உன் காசை வாங்கிக்க சொல்லியிருக்கானுங்க. அதுக்குள்ள நீயும் அதை செய்யாம கத்தி பூந்து அவனுங்க கிட்ட தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி சேட்டை பண்ற நீ. ஆமாப்பா, உன் கையில காசு இல்லப்பா. ஒரு நாள் வேலை செஞ்சா அதான் போன் அடிச்சு காசை போடு பேங்கிங் பண்ணுன்ற நம்ம கிட்ட பூந்துகிட்டு இருக்கானுங்க. ஐசிய கூடு வந்து வாங்கிக்கன்றானுங்கப்பா. இதாப்பா மண்டைக்கு ஏறுதுப்பா. இதாப்பா தமிழனுங்கிட்டே வேலை செய்ய முடியாதுப்பா. மண்டைக்கு ஏத்துவானுங்கப்பா. ஒரு நாள் நம்ம போயிட்டு வந்த செலவு என்னாச்சுப்பா? கராட்டே திமிரு பேச்சு பேசாத. வேற ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் போய் வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி நீ போய் சம்பளம் கேட்டனா எவனாவது உனக்கு சம்பளம் கொடுப்பானா? யோசிச்சு பார்த்து பேசு. நம்ம ஆளுங்க கிட்ட தான் நீங்க இந்த மாதிரி இலக்காரமாலாம் பேசுவீங்க. இதே வேற ஆளுங்க கிட்ட, வேற அந்நிய ஜாதிக்காரவங்க கிட்ட போய் வேலை செஞ்சா அந்த திமிரு பேச்செல்லாம் பேசி இப்படி அதிகாரமாலாம் நீ பேசி சம்பளம் கேட்பியா? ஒரு நாள் வேலை செஞ்சு போட்டு என்ன பேச்சு பேசுற கராட்டு? விடுங்கப்பா விடுங்கப்பா, செத்தவன் கணக்குல எழுத சொல்லுங்கப்பா. விடுங்கப்பா. ஒரு இடத்துல உருப்படியா உன்னால வேலை செய்ய முடியாது. பேச்சு தான் கராட்டு, திமிரு பேச்சு. ஒரு நாள் வேலை செஞ்சதுக்கெல்லாம் எவனுமே சம்பளம் கொடுக்க மாட்டானுங்க. இந்த திமிரு பேச்சுலாம் பேசிட்டு சுத்திக்கிட்டு இருக்காத கராட்டு. நான் தான் சொல்லிட்டேன்லப்பா, விட்டுருங்கப்பா. நமக்கான வேலையை நம்ம ஒழுங்கா செய்யலனா நம்ம கிட்ட வேலை செய்ய வந்த வெளிநாட்டுக்காரன் நமக்கு முதலாளியா ஆயிடுவான். நம்ம அவங்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிரும். நம்ம வேலையை நம்ம செய்யணும். சிந்திப்போம், செயல்படுவோம்.